வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். மானஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பசியை தூண்டக்கூடிய கருங்கருன்னு நல்லா முடி வளரக்கூடிய கருவேப்பிலை சட்னி. அட் த சேம் டைம் கருவேப்பிலை கூட சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கோம். ஒரு ஜிஞ்சர் ஒரு இந்தியன் ஜிஞ்சர் பார்த்திங்கன்னா அதாவது இஞ்சி ஒரு 5 பீசஸும், கார்லிக் ஒன்று ஹோல் கார்லிக் எடுத்து நான் உரித்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 பூண்டு பற்கள் வந்திருக்கு. கொஞ்சம் புளி, அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 எடுத்திருக்கோம். இவ்வளோ தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். அது கூட சேர்த்து புளியும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சியை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து வதக்கிறோம். ஸோ ஆயிலில் நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போது காஞ்ச மிளகாவை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம இஞ்சியை சேர்க்குறோம். ஸோ இஞ்சி நல்லா வதங்கணும், இல்லாட்டி நல்லா காரமாக இருக்கும். அதில் இந்தியன் இஞ்சின்றதால நல்ல காரமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது உங்களால். அதனால் நல்லா வதக்கணும். இதனால் இஞ்சியை வதக்கின பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம பூண்டை சேர்க்குறோம். பூண்டுமே நல்லா ஒரு 1 மினிட் நல்லா வதக்கணும். இந்த ஆயிலே வதக்கும்போது அந்த சட்னி அதாவது இந்த துவையல்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு கூட வச்சுக்கலாம். மேலே நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு பூண்டை போட்டு வதக்கிட்டு அடுத்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்குறோம். கட்டி பெருங்காயத்தை நல்லா இடிச்சிட்டு அதை நான் எண்ணெயிலே பொரித்து எடுக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இப்போ தான் நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். ஒரு நல்லா கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்க்குறோம். கருவேப்பிலை ரொம்ப சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கினா போதும். ஏன்னா அது லீஃப்ன்றதால இந்த சூட்லேயே அது நல்லா வதங்கிடும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டுமே நீங்கள் இதை போட்டு வதக்கலாம். இப்போ நல்லா ஸ்மூத்தாக ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பேனில் நம்ம கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனோ இல்லை எண்ணெய் ஊற்றி, அதாவது ஜிஞ்சலி ஆயில் ஊற்றி கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அரைச்சி வச்ச சட்னியை எடுத்து அதில் சேர்க்குறோம். நீங்கள் தாளிக்கலைனாலுமே இந்த இஞ்சி துவையல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாளிச்சும் நீங்கள் இது மேலே ஒரு பாட்டிலில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ ஒரு தயிர் சாதத்துக்கு, ஒரு தோசைக்கு, அதுக்கப்புறம் இட்லிக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். பசியே எடுக்க மாட்டுது, வயிறு உப்பசமாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை இஞ்சி துவையில் சாப்பிடலாம். இந்த கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கிறதால ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கிறதால நல்ல முடியும் வளரக்கூடிய தன்மையும் உடையது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.